Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி டாபிக் வந்து கரண்ட் ஃபீலிங் அபவுட் யுவர் பர்சன். உங்கள் பர்சன் மனசில் நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன தாட் ஓட்டிகிட்ருக்காங்க? ஓகேவா, பார்த்துடலாமா? உங்கள் லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் 2 பைல் இருக்குது. ஒரு டீப் ப்ரீத் எடுத்து 2 பைலில் ஏதாவது ஒரு பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு கண்களை மூடி. ஓகே, வாங்க இப்போ நம்ம பைல்குள்ளே போகலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கார்? உங்கள் லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போக போகிறீங்க பார்த்துடலாமா? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க மக்களே. உங்கள் நபர் மனசில் நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன தாட்டில் இருக்காங்க? எப்படி இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போக போகிறீங்க? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? 2 பேரும் இப்போ என்ன பிரேக்கில் இருக்கீங்களா? அவர் ரொம்ப உங்களை பற்றி ஒரு எமோஷ்னல் லாக். 2 பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் வந்து உங்களை பற்றின எண்ணம் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவர் உங்களை பற்றின ஒரு ரொம்ப என்ன சொல்கிறதுனா மறக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. உங்களை பற்றி எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறாங்கன்னா, மேபி ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் வந்து ரீயூனியனுக்காக கூட வந்து கேட்கலாம். ஒரு சிலர் உங்களை மறக்க முடியாத சுச்சுவேஷனில் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம். உங்களோட திரும்ப ரீஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து ஒரு சில அடிக்ஷனில் கூட இருக்கலாம். உங்கள் நபர் வந்து அவங்களோட அந்த பழைய பர்சனை பற்றி அவங்க மறக்க முடியாததுனால ஒரு சில அடிக்ஷன், ஆல்கஹாலிக் மாதிரி கூட தெரியுது. ஸோ உங்களை நினச்சி டீப்பராக அப்படி போயிட்டாங்க. ஓகேவா, இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள், உங்களோட பாஸ்ட் பர்சன் பற்றின அந்த விஷயங்களை மறக்க முடியாமல் நீங்கள் அடிக்ஷனில் இருக்கீங்க. நீங்கள் அவங்க கூட ரீயூனியன் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா, இதுதான் எனக்கு இந்த பைல் 1க்கு ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு ஏஞ்சல் சொன்ன இந்த விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆனால் பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் உங்கள் நபர் இந்த தாட்டில் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நான் எடுக்கும் போதே உங்கள் நபரோட ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது, 2 பேருக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். இதில் வந்து கலெக்டிவ் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா. சரியா? ஓகே, இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455 அவர் நம்பர். அண்ட் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் உங்களோட சுச்சுவேஷனுக்கு எப்படி பொருந்திருந்தது ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங் அபவுட் யூ, உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கார்? சாமுவேல் ஏஞ்சலோட பதில் என்ன? இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் உங்கள் நபர் பற்றியும்? எப்படி இந்த பவுண்டிங்கை கொண்டு போக போகிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? வாவ், பைல் 2 செல்லங்களே. வா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் பண்ணுவீங்களாம்ப்பா. கிராட்டிடியூட் பண்ணுங்கள். என்கேஜ்மெண்ட், உங்கள் லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக போகிறீங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்க போகிறாங்க. லாங் கமிட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. சந்தோஷமாக நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து இதை வந்து சில பேர் வந்து செகண்ட் லவ்வாக இருக்கலாம், இல்லைனா அப்படி தான் தோணுது, செகண்ட் மேரேஜாக இருக்கலாம். இதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து 1 or 2 கூட தெரியுது. எஸ், சில பேர் வந்து கிட்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. இது செகண்ட் லைஃபாக தான் தெரியுது. இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க. டிவைன் உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்கும் கொடுக்குறாங்க. உங்கள் பர்சனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து நீங்கள் உங்களுக்கான சோல்மேட் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து டிவைன் கிட்ட அலைனா நீங்கள் வந்து இருந்ததுனால உங்களோட அஃபர்மேஷன் ப்ரேயர் கேட்கப்பட்டது. சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க. சிங்கிள்னால் மேரேஜ் ஆகிட்டு செகண்ட் லைஃப்காக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக அனுபவிச்சுருக்கீங்க. இப்போ ஒரு சிலருக்கு கிட்ஸ் கூட இருக்கலாம். நம்புங்க, கண்டிப்பாக நம்பிக்கை கொஞ்சம் ட்ரைனாக இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே,
சூப்பராக வந்திருக்கு பைல் 2க்கு. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக இருந்தால் கூட அப்படியே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாரு. நச்சுன்னா ஃபோக்கஸிங்காக அப்படியே சூப்பராக கொடுத்துருக்காரு. மெசேஜ் கரெக்டாக. தேங்க்யூ சொல்லுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா இந்த பிளஸ்ஸிங்ஸ், இன்னொரு விஷயம், இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இப்போ நடக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடணும். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறீங்க நீங்கள் ட்ரஸ்ட், அந்த யூனிவர்ஸ் மேலே, ஏஞ்சல்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை. ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் நடக்கும்போது நமக்கும் நடக்கணும், அந்த ஹோப் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களை அறியாமையே ஒருத்தரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுறீங்க. புரியுதா? இன்கேஸ் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, எதனால் இந்த லேகிங் இருக்குது, என்னோடய மேனிஃபெஸ்டேஷனில் என்ன நான் குறை வச்சேன், என்கிட்ட என்ன பிளாக்கேஜ் இருக்குது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஓகே, கேட்டிங்கன்னா உங்கள் பிளாக்கேஜஸ் கிளியராக இருக்குது, என்ன வழிகள், அது எல்லாமே சொல்வேன். ப்ரைவேட் ரீடிங் வேணால் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.